ஒரு அழகான மாலையில் திரிதிக்ஸா ஸ்ரீ மற்றும் ஸ்ரீநிகா கடற்கரை அருகே ஒரு பண்டைய சிப்பியை கண்டடைகின்றனர். அந்த சிப்பு தொடும்போது ஒரு இனிமையான ஓசை ஏற்படுகிறது. திடீரென ஒரு அலை அவர்களை மூடுகிறது. அவர்கள் நீர்நாகர்களாக மாறி கடலுக்கு கீழ் உள்ள ரகசிய அரசில் காணப்படுகிறார்கள். அரசின் ராணி மரில்லா, சமுத்திரத்தின் அமைதியை பாதுகாக்கும் மாயமுத்து, வஞ்சகமான ஆழ்கடல் டிராகனால் திருடப்பட்டுள்ளது என்பதை விளக்குகிறார். அதன் காரணமாக அரசு குழப்பத்தில் உள்ளது. அந்த முத்தை மீட்க திரிதிக்ஸா, ஸ்ரீ மற்றும் ஸ்ரீநிகா தன்னார்வமாக முன்வருகின்றனர். அவர்கள் பச்சை நிறம் மிக்க முத்துப்பாறைகள், இருண்ட குழிவான குடை குகைகள் மற்றும் மர்மமான கடல்சார் கப்பல் சிதைவுகளை கடந்து சாதனைகளை சந்திக்கிறார்கள். இந்த பயணத்தின் போது ஒளி தரும் ஜெல் மீன் மற்றும் வழிகாட்டும் பஞ்சு நண்டு போன்ற நட்பு உயிரினங்களை சந்திக்கின்றனர். அவர்கள் கடைசியில் ஒரு சுழற்றல் தூரத்தில் மறைந்துள்ள டிராகனின் இடத்தை அடைகிறார்கள். திரிதிக்ஸாவின் துணிச்சலின் மூலம் அவர் டிராகனின் கவனத்தை திசை திருப்புகிறார். அதே சமயம் ஸ்ரீநிகா மிகச்சில நூதனமாக அயன கண்ணாடிகளை பயன்படுத்தி டிராகனை ஏமாற்றுகிறார். இதன் மூலம் டிராகன் முத்தை ஒப்படைக்கின்றது. முத்துடன் திரும்பி அவர்கள் அரசின் சமநிலையை மீண்டும் உருவாக்குகிறார்கள். மரில்லா ராணி அவர்களுக்கு ஒளிமிக்க மாலைகளை கொடுத்து வரவேற்கின்றார். இது அவர்களை அவ்வழிக்கு மீண்டும் அழைக்கும் திறனை கொடுக்கும். நண்பர்கள் இதனால் துணிவு மற்றும் புத்திசாலித்தனம் மூலம் எந்தவொரு சவாலையும் வெல்ல முடியும் என்பதை கற்றுக்கொள்கிறார்கள்.